நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது ஒரு மாந்திரீக பயிற்சி பாடம். இப்போ யாரை பற்றி பார்க்குறோம்னா தீபிகா யட்சினி. இந்த தீபிகாவுடைய யட்சினை வச்சு என்ன செய்யலாம்னா குறி சொல்லுதல். இந்த ஒரு தொழிலை வச்சுக்கிட்டே நிறைய அன்றாட வாழ்க்கையில் நிச்சயமானவே நிறைய சம்பாதிக்கிறவங்க உண்டு, அவங்களுடைய குடும்பத்தையும் நடத்திக்கலாம். இந்த தீபிகா யட்சினியை என்ன பண்ணும், தினந்தோறும் 1008 தடவை ஜெபம் செய்ய வேண்டும். 21 நாள்கள் வச்சு செய்யணும். இதுக்குன்னா பால், பழம், சுண்டல், வடை, தேங்காய், மல்லிகைப்பூ, மத்தி, வாசனை தீவிரங்களை வச்சு நீங்கள் ஜெபம் செய்யணும். இப்படி வாசனை திரவங்களை வச்சு முன்னாடி ஒரு விளக்கு வைக்கணும். ஒரு விளக்கு, அந்த விளக்கை வச்சு என்ன பண்ணும், பூஜை செய்து வந்தால் 21 நாள் இப்படி செஞ்சுக்கிட்டே வரணும். அந்த முன்னாடி ஒரு தீப விளக்கு வச்சுட்டு செய்யணும் வரணும். 21ஆவது நாள் என்ன பண்ணும், அந்த தீபத்தின் ஒளியிலே தேவி தோன்றுவாள். அந்த தீபத்தின் ஒளியிலே தேவி தோன்றுவாங்க. அந்த தீபிகா யட்சினி நாம் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லும். இதனால் குறி சொல்லலாம். இந்த தேவியை வச்சுக்கிட்டு நீங்கள் குறி சொல்ல ஆரம்பிக்கலாம். குறி சொல்ல ஆரம்பித்தாவே நீங்கள் கரெக்டாக குறி சொல்லும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டம் கூடும். இப்போ நிறைய ஏன் பார்க்குறாங்க, அங்கேயும் நிறைய மாந்திரிகவாதிகளை தேடி போகிறதுக்கு காரணங்கள் என்ன? சில பேர் சொல்கிறது பழிக்க மாட்டேங்குது, சில பேர் கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்றாங்க. சரி, நம்ம கேட்குற கேள்வி கரெக்டாக பதில் சொல்கிறாங்களா அப்படின்னு கூட சில பேர் இருக்கிறாங்க. இதனால் இந்த தீபிகா யட்சினியை வச்சு நீங்கள் குறி சொல்லுதை கற்றுக்கலாம். இது ஒரு தொழிலாக உங்களுக்கு அமையலாம். முறைப்படி இதுக்குள்ள சில வகையான மந்திரங்கள் இருக்குது. முறைப்படி இந்த யட்சினியை சித்தி பெறதுக்கான வழிகளை நீங்கள் கேட்டிங்கன்னா முறைப்படி கற்றுக்கலாம். மாந்திரிக பயிற்சி கற்றுக்கலாம். நீங்கள் நேராக கற்றுனாலும் சரி தான், இல்லை வாட்ஸ்அப் மூலிமா இதுக்குள்ளதான வழிகளை நீங்கள் கேட்டு பயனடையலாம். இது உங்களுக்கு ஒரு தொழிலாக வைத்துக்கலாம். ஏன்னா முறைப்படி உண்மையாக குறி சொன்னால் உங்களுக்காக பெரிய ஒரு கூட்டம் கூடி உங்களை நிற்கும். அது மூலிமா உங்களுக்கு வருமானமும் லாபத்தையும் உண்டாக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு 100 ரூபான்னு வையுங்க. நீங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. நீங்கள் உண்மையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த தேவி உங்களுக்கு கூட இருந்தால் அவங்க ஆனால் அந்த குறி வைக்கும்போது முன்னாடி ஒரு விளக்கு வைக்கணும். விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அதை வச்சு தான் குறி சொல்லுவோம். நான் இதேமாரி நிறைய ஆளுகளை பார்த்துருக்குறேன். சில பேர் அந்த ஒரு விளக்கு வைப்பாங்க. அந்த இடத்த விளக்கில் அது எரிஞ்சு அணையாமல் இருந்துகிட்ருக்கும். அது மூலிமா அந்த தேவி குறி சொல்லுவாங்க. இது ஒரு வகையான தீபிகா யட்சினை முறைப்படி கற்றுக்கொள்ளலாம். பார்த்து பயனடையுங்கள்.